அவள் தனி பெண்ணாக இருந்தும் அவளை அழைத்து சேதப்படுத்தினார்கள். அது எல்லாமே நடந்தேன். ஒருவர், இருவர், பலர் அந்த பெண்ணை சேதப்படுத்தினர். காரணம், கிறிஸ்துவை பின்பற்றியது. அவளுக்கு பலர் கொல்லப்பட்ட சூழலில் ஒரு கிறிஸ்தவ போதகர் மட்டும் என் மக்களையும் என்னுடைய ஆலயத்தையும் நான் பாதுகாப்பேன் என்று அவர் அந்த இடத்துக்கே சென்றார். என்னோட மக்களை எப்படி விட்டு வருது அப்படின்னு அந்த கலவரம் நடக்கிற இடத்துக்கே வந்தார். என் சபை மக்களை விட்டுக்கப்பா, என் சபையை விட்டுக்கப்பா, என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சினார். சபை போதகரா, உன்னை நாங்கள் விடமாட்டோம் என்று வெறியாட்டம் ஆடினார். கிறிஸ்தவனாக இருந்தாலே எங்களுக்கு பிடிக்காது, பல கிறிஸ்தவர்களை மதம் மாற்றி அவர்கள் மனதை மாற்றி உருவாக்கி கொண்டிருக்கிறாயா என்று கொடூரமாக தான். ஏன் தன் சபை மக்களை காக்க, தன் சபையை காக்க அவர் நின்றதால் ரத்தம் சொட்ட சொட்ட அவரை சித்திரவதை செய்ய முடிவு செய்கிறார். நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் அதிகம் உண்டு, வா என்று இயேசுவை மறுதலித்து விடு. உன் சபை மக்களை காட்டிக் கொடுத்து விடு. உன் சபைக்கு எங்களை கொண்டு செல். இல்லையிலே சபை மக்களை காட்டி கொடுக்கலங்க, இல்லை விட்டுருங்க, நாங்க போயிடுறோங்க. இவ்வளவு அடி வாங்கியும் அவருடைய பலவீனமான அந்த உடல் நிலை அதை கருதாமல் வைராக்கியத்துடன் இயேசுவை இயேசுவை மறுதலிக்கவில்லை. இயேசுவை மறுதலிக்கவில்லை என்றால் உனது முடிவு எப்படி இருக்கும் என இந்த ஊர் மக்கள் பார்க்கட்டும் என்று கொலை செய்தார். கொலை செய்ததோடு மட்டுமல்ல, இந்த பிணற்றை கூட யாரும் தூக்கி செல்லக்கூடாது என அவரை எரிக்க முயன்றனர். குப்பையிலும் குலையுற வீடுமாக இருந்த அவர்
இதை இவர் அனுபவித்ததற்கு காரணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிவித்தது. 2007ஆம் ஆண்டு அப்படி இவர் மட்டும் சாகவில்லை, இவரோடு சேர்ந்து நூற்றுக்கணக்கான நபர்கள் கொல்லப்பட்டனர், மறைந்தனர். இப்படி பலர் கொல்லப்பட்டனர். இத்தனை ஆண்டுகள் ஆகியும், இத்தனை பிணங்களுக்கு மத்தியிலும், இத்தனை உயிர் பலிகளுக்கு மத்தியிலும் இயேசு அன்று கிறிஸ்தவம் இன்றும் இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் வேகமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அதை யாராலும் நிறுத்த முடியும்? பார்த்த விஷயம் நல்லா இருந்தது, கை தட்டிட்டோம். இவ்வளவு பேரை நான் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றதுனால மட்டும் இறந்து போனாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, 2007. இப்படி உயிர் தியாகம் பண்ணி இரத்த சாட்சியாய் மரித்து கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவத்திற்காக, அந்த இயேசுவிற்காக நீங்க என்ன செய்ய முடியும்? யோசி.